இது பாருங்கடா, பேண்ட்டுக்கு வந்து நார்மல் நம்ம யூனிஃபார்ம் பேண்ட் எல்லாம் தைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி இடுப்பு வந்து ஃப்ரில் வைக்கிறது மட்டும் நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இதில் வந்து பேக்கு, இதில் வந்து ஃப்ரண்ட்டு, ஓப்பன் இருக்கிறது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. எப்போவுமே இது பாருங்கள், இது பேக்கு. பேக்லேருந்து தான் நம்ம ஃப்ரில்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது பாருங்கள், கால் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதை பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஒரு தையல் பேக்கு, ஒரு தையல் ஃப்ரண்ட், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இப்போ இந்த பேக்கு, இந்த தையலுக்கு நேராக இந்த தையல் வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு தான் கீழே துணியில் விடணும். பாருங்களா, இந்த தையலுக்கு நேராக இந்த தையல் வச்சோமா, இதில் வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், 1 இன்ச் கேப் விட்டுருங்க. பேக்கில் தூக்கிக்கும், அதனால் 1 இன்ச் கேப் விட்டு ஒரு குட்டியாக ஒரு துணி. அதுக்கடுத்து திருப்பி 1 இன்ச்சில் ஓடும். சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே வாங்க, 2 பிரிண்ட் விஷயமா அப்படியே வாங்குறாரு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃப்ரண்ட் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு ஜான் கணக்குடா. ஒரு ஜான்னு கணக்கு நம்மளுக்கு. இங்கேருந்து ஒரு ஜான் கரெக்டாக லைன் போட்டு இப்போ இது வரைக்கும் நீ வெறுமனை தைச்சிட்டு வரணும். இதுதான் யூனிஃபார்ம் வைக்கிறதுக்கு ஃப்ரில்ட் வைக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜாயிண்ட் வந்து அந்த மார்க்கிங் வந்துருச்சா, கரெக்டாக இப்போ இங்கே ஃப்ரில் வை. இப்போ இது மூவ் ஆகுதில்ல, கரெக்டாக அது வந்து நிற்கிற இடத்துல நீங்கள் திருப்பியும் மடிக்கணும். அப்போ ஈக்குவலைஸாக வரும். இந்த ஃபுட் வர்ற இடத்துல வந்ததுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீ அப் அண்ட் டவுனே பண்ண முடியாது. கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் எத்தனை ஃப்ரில் வருதோ அத்தனை வச்சுருங்க. அதை பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வந்து இதில் வந்து சேரணும். அதை பார்த்துக்கிட்டே வாங்க, வச்சு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்படியே பாருங்கள். பாருங்கள், இந்த ஜாயிண்ட் வந்துச்சா, அவ்வளோதான்டா. இப்போ இது கேப் அப்படியே தைச்சிருங்க, நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோதான்டா ஃப்ரில் வைக்க முடியும். பெருசாக வச்சு தைச்சோன்னா பசங்க வந்து இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ கேப் விட்டமோ சேம் இந்த பக்கம் அதே கேப் விடுங்க. அந்த பக்கம் விட்ட கேப்பு இந்த பக்கம் விடுறோம். ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் இங்கே பிரிண்ட் வந்து இது இந்த பக்கம் மடித்தோம், இது இந்த பக்கம் மடிக்கிறோம், ஆப்போசிட்டில் மடிக்கணும். புரியுதா? இப்போ அங்கே எத்தனை வச்சோம் எண்ணிக்கலாம் நம்ம, இல்லை 4 5 அது சொல்லிட்டு எண்ணிக்குவேன். அதே சேம் இந்த பக்கம் வச்சுருங்க. எப்போவுமே பிரிண்ட் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் தான் வைக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ வச்சுட்டோம். அந்த பக்கம் எத்தனை வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ பேக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ணணும், நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். 2 ஃப்ரில்லு, இங்கே 1 இங்கே 1. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கிளாஸும் இதுவும் சரி பார்த்துக்கோங்க. சரியாக இருக்கா? கரெக்டாக வந்ததுன்னா நம்ம தைக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா ஃப்ரில்ட்டு பிடிக்கணுன்னா அங்கே 1 எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? அப்படியே வந்துடுங்க, அவ்வளோதான். இப்போ இங்கே வரும்போது அதே மாதிரி தான்டா. இப்போ இந்த பக்கம் ஃப்ரில் இப்படி வச்சோம் இல்லையா, இந்த பக்கம் ஃப்ரில் இந்த பாருங்க, இங்கே ஃப்ரில் வச்சோம் இல்லையா, இப்போ இது இப்படி ஃபேஸ் பண்ணும், ஆப்போசிட்டில் வரும். சரிங்களா? எதிர்நோக்கி இருக்கணும் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு தையல் முடிச்சுட்டோம். 2வது தையல் அடிக்கும்போது நம்ம இங்கே வரும்போது இந்த புல்லுக்குள்ளாரெல்லாம் மாட்டும் நம்மளுக்கு.
அதனால் என்ன பண்ணணும், இதை இப்படி திருப்பிக்கங்க. டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரே செகண்டில் நம்ம போட்டுருவோம். இப்படி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு இதுக்கு மேலே அப்படியே வந்தீங்கன்னா அடியில் துணி பிடிக்காமல் அழகாக டபுள் ஸ்டிச் சீக்கிரமாக போட்டுடலாம். இல்லைன்னா அந்த துணியை வந்து அந்த ஃப்ரில்லை தள்ளி அந்த ஃப்ரில்லை மடக்கி அது மேலே எல்லாம் போடுவீங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. செகண்ட் ஸ்டிச் மேலேயே போகும். பார்த்தீங்களா, அடியில் ஃப்ரில்லு துணி பிடிக்காமல் நம்ம தையல் போட்டு வரணும். அந்த பக்கம் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிக், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு எந்த துணியுமே பிடிக்க வேண்டிய அவசியமே வராது. இந்த பக்கம் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேண்ட்டுக்காக திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்டில் தெரியுதா, ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட்டு தெரியுதா, அதே மாதிரி பேக். ஓகேவா? இதுதான் யூனிஃபார்ம் பேண்ட் தைக்கிறதே ஃப்ரில்லு. இப்போ பட்டியாலா பேண்ட்டு, செமி பட்டியாலா பேண்ட்டுலாம் வேறு மாதிரி வைக்கணும். அதை தைக்கிறப்போ அதை வீடியோ